ஸ்ரீபதி வேலூர். இன்றைக்கு உலகெங்கும் தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தெலுங்கு நாட்டிலே தெலுங்கு மொழி பேசுகின்றவர்கள், கன்னட மொழி பேசுகின்றவர்கள் இன்று அவர்களுக்கு ஆண்டு துவக்கம். யுக் ஆதி, இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு. யுகம் என்றால் வயது, உங்களுக்கே தெரியும். கலியுகம், கிருத யுகம் என்று சொல்லுங்கள். யுகம் என்றது ஒரு காலம், ஒரு வயது, ஒரு பருவம். அது ஒரு பெரிய நீண்ட நெடிய பீரியட். அப்படி இந்த காலத்தினுடைய ஆரம்பம் யுகம் ஆதி. ஆதினா துவக்கம். இந்த காலத்தினுடைய துவக்கம் இந்த நாள். பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா இந்த நாளை தேர்ந்தெடுத்து உலகை படைத்தார் என்பது வரலாறு. அப்படி இன்றைக்கு தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களுக்கும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கும் புதிய ஆண்டு பிறக்கிறது. பொற்காலம் ஆண்டு முழுக்க அவர்களுக்கு அமைய, நமக்கும் எல்லோருக்கும் இந்த நாள் அமைய நான் எல்லாம் தரவல்ல ஸ்ரீ திருவேங்கடமுடியானுடைய திருவடிகளை வணங்கி இந்த விண்ணப்பத்தை வைத்து இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு பெருமாள் ஆலயங்களிலே திருவேங்கடமுடியானை மனதுருக வேண்டிக் கொண்டு இந்த ஆண்டு முழுக்க எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், நினைப்பது நடக்க வேண்டும், வெற்றிகள் வலம் வர வேண்டும், மங்களங்கள் சூழ வேண்டும், மகிழ்ச்சி நிலவ வேண்டும், நினைப்பதெல்லாம் நடக்க, எங்களுக்கு நிம்மதி தொடர வேண்டும் என்றெல்லாம் இறைவனை மனமுருக வேண்டிக் கொள்வார்கள். அப்படி இந்த மங்கள திருநாளிலே திருவேங்கடமுடியானை பற்றிய பாசுரங்கள் 12 ஆழ்வார்களிலே 10 ஆழ்வார்கள் பாடி அருளியிருக்கிறார்கள். அப்படி 10 ஆழ்வார்கள் பாடி அருளிய அந்த பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களிலே இருக்கிறது என்பதும் உங்களுக்கு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை ஒன்று இந்த நாளிலே யுகாதி பண்டிகை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகவும் பெருமை. நான் திருவேங்கடமுடியான் பள்ளியில் படித்தவன். அந்த பள்ளியிலிருந்து இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆக இந்த திருவேங்கடமுடியானை வணங்குகிற இந்த நாள் ஒரு வாழ்க்கையிலே பொன்னாள் எல்லோருக்குமாக அமைய வேண்டும். ஏனென்று கேட்டால், திருவேங்கடமுடியான் நினைப்பதை நடத்தி கொடுப்பவன். திருமலை சென்று ஒன்று தொழவே வினைகள் யாவுமே அரும் என்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று நம்மாழ்வார் பாடி அருள்வார். அப்படி 10 ஆழ்வார்களிலே, அந்த 12 ஆழ்வார்களிலே 10 ஆழ்வார்கள், 2 ஆழ்வார்கள் பாடி அருளவில்லை. காரணம், மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குருவான நம்மாழ்வாரை மட்டும் பாடினார். தொடரடி பொடியாழ்வார் திருவேங்கடமுடியானை நினைத்திருந்தாலும் கூட அவர் திருவரங்கத்தானை மட்டுமே பாடி அருளியவர். யாரே? தொடரடி பொடியாழ்வார். ஆக இந்த 2 ஆழ்வார்களை தவிர 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருமலை ஏறக்குறைய 10.33 மைல் பரப்பளவு உள்ளது. 3200 அடி உயரம் உள்ளது. 7 மலைகளும் அந்த ஆதிசேஷன் தாங்குவதாக ஐதீகம். வைகுந்தத்தை விட்டு பெருமாள் நேரடியாக மிக விரும்பி வந்து நின்ற திருக்கோலத்திலே நமக்கு அருள்பாலிக்கின்ற தலம் இந்த திவ்ய கஷேத்திரமான 108 திவ்ய கஷேத்திரங்களில் ஒன்றான திருமலை என்று சொல்லப்படுகிற இந்த திருப்பதி. 3200 அடி உயரம், 365 நாட்களும் விழாக்கோலம். சற்றேறக்குரிய 500 விழாக்களுக்கு மேலே 365 நாட்களும் நாள்தோறும் விழா விழா விழா. இங்கே பிரம்மோற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். தினசரி பல்லாயிரக்கணக்கான, சொல்லப்போனால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கடவுள் திருவேங்கடமுடியான். தான் மட்டும் பணக்காரன் இல்லை, எல்லோரையும் பணக்காரனாக மாற்றுகிற மகாசக்தி, மந்திர சக்தி படைத்தவர் இந்த பெருமாள். திருமங்கை ஆழ்வார் பாடிய ஒரு பாசுரத்தை இன்றைக்கு யுகாதி நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பற்றேல் ஒன்றுமில்லேன், பாவமே செய்து பாவியானேன். எந்தவித ஆதாரம் இல்லாமல் நிறைய பாவங்களை செய்து நான் ஒரு மகா பாவியாக மாறிவிட்டேன். இது சொல்கிறது யார்? திருமங்கை ஆழ்வார். பாவம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. திருமங்கை ஆழ்வார் அங்கே சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்தவர். ஆனால் அவர்தான் அதிகமாக வைணவ கஷேத்திரங்களுக்கு பயணம் செய்து 84 திவ்ய கஷேத்திரங்களை, திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த பெருமை திருமங்கை ஆழ்வார்க்கு மட்டும்தான் உண்டு. ஏறக்குறைய அவர் சிறிய வயதிலே அதிகமான பாசுரங்கள், 1200க்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடி அருளியவர் திருமங்கை ஆழ்வார். அதிலே ஒரு பாசுரம் பெரிய திருமொழியிலே 9வது திருமொழியிலே 9வது பாடல். அது முதல் திருமொழி, பெரிய திருமொழியிலே முதல் திருமொழி 9வது பாடல். பற்றேல் ஒன்றுமில்லேன், ஆதாரமில்லாத நான் நிறைய பாவங்களை செய்து, பாவமே செய்து பாவியானேன். மற்றேல் ஒன்றறியேன், மற்றது ஒன்றுமே எனக்கு தெரியாது. பாவம் செய்து தான் எனக்கு தெரியும். அப்படி செஞ்சு பாவம் மூட்டையே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பெருமாளே, உன்னை தவிர நான் யாரை தொழ முடியும்? யாரை நம்பி இருக்கிறேன்? உன் திருவடிகளை எல்லாம் எனக்கு ஆதாரமே இல்லையே
உன் திருவடிகளே சிக்கன பற்றி கொண்டேன். உன் திருவடிகளே பற்றி கொண்ட அந்த ஏழை பக்தனை பாவங்களிலிருந்து காப்பாற்றி எனக்கு நல்ல கதியை கொடு இறைவா என்று அவர் வேண்டுகிறார். மற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல் தேன் பாய்ந்து போடும். கல் இடுக்கலையில் தான் மலை உச்சியிலிருந்து தேன் வழியுது. அது கல் இடுக்கலிலே மலையோரம் வழிந்து 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 குன்றுகளிலே பாறைகளிலே விழுந்து அந்த தேன் வழிதான் நீர் மாதிரி. அப்படி அந்த கல் தேன் பாய்ந்து ஒழுகும் கமல சுனை வேங்கடவா. கமலம் என்றால் தாமரை. தாமரை பூக்கள் நிறைந்த தடாகங்களை பொய்கைகளை குளங்களை உடைய திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிற மாதவனே, மதுசூதரனே, கோவிந்தா, கோபாலா, நீ என்ன செய்கிறாய்? அற்றேன் வந்தடைந்தேன். எனக்கு யாரும் ஆறுதல் இல்லை, துணை இல்லை, தோழமை இல்லை, யார் திருவடிகளே எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஆதரவு இல்லை. நான் ஒரு அனாதைகளின் ரட்சகனே, உன் திருவடிகளையே நான் சரண் என்று புகுந்தேன் என்று ஆழ்வார் பாடுகிறார். கமலச்சுனை வேங்கடவா, அற்றேன் வந்தடைந்தேன், அடியேனே ஆட்கொண்டருளே. இந்த அடியவனை நீதான் ஆட்கொள்ள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் பெருமாளை வேண்டுகிறார். மொத்தம் பெருமாளுக்கு 202 பாசுரங்களை ஆழ்வார் பெருமக்கள் அருளி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு யுகாதி திருநாளிலே பெருமாளை வணங்கி நிறைய பேறுகளை நாம் பெற வேண்டும், பெருமைகளை சேர்க்க வேண்டும், மங்களங்களை நமக்கு வந்து மங்களங்கள் சூழ வேண்டும், நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும், நிம்மதியே பெருக வேண்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வெங்கடேசாய நமக.